வணக்கம் மக்களே, இன்னைக்கு விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா கேசரி, மெதுவடை அண்டு சிக்கன் கிரேவி. இப்போ வானலில் வச்சு நல்லா ரவையை வறுத்துக்கணும். 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துருங்க. தொட்டு பாருங்கள், கொஞ்சம் தீர மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரே லெவல்லே வரும் அந்த கலரு. ரவை கொஞ்சம் சூடாயிடுச்சு. நல்லா இப்போ எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது அதே வானலில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். சில பேர் திராட்சையும் போடுவாங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்க. இங்கே பாருங்கள், 1 டம்ளர் தான் இந்த ரவை. அளந்து பார்த்தேன், காமிச்சேன். அதுக்கு நான் 1/2 டம்ளர் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சில பேர் 1க்கு 1 போடுவாங்க. நான் 1/2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டோன்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதிலே கலரும் சேர்த்துக்கிட்டேன். கேசரி பவுட்ரு, ஏலக்காயும் போட்டுக்கிட்டேன் தட்டி. இப்போ ரவையை எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே அதில் அப்படியே சர்க்கரையும் போட்டு, சர்க்கரை முன்னாடியே போட்டுட்டேன், அதையும் கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். கிண்டிகிட்டே இருங்க, கட்டிப்படாமல். பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ முந்திரி பருப்பு வறுத்ததை எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். சாஃப்டாக இருக்கும். நம்ம ரவையை வறுக்காமல் செஞ்சால் நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். வறுத்தாதான் கேசரியே நல்லா இருக்கும். வறுக்காமல் அப்படியே போட்டு கிண்டனா ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா அது சாப்பிடும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எடுக்கவே இப்போ பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நான் வடைக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வெறும் உளுத்த மாவு மட்டும்தான் மிக்சியில் அரைச்சேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி, இங்கே பாருங்கள், ஒரே கையாலே பண்ணி போட்டுக்கலாம். அதில் அரிசி மாவுலாம் சேர்க்க தேவையில்லை. இதுவே எண்ணெய் குடிக்காது, நல்லா இருக்கும், புஷ்ஷுன்னே வரும். வாழை இலை இல்லை, அதனால் கையிலே இது பண்ணி போட்டுட்டேன். ஓட்டை பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், உப்பி போய் வந்திருக்கு. தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றினா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும் வடையை. இப்போ தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிக்கணும். இது மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா அரைக்கும் போதே அதில் தெரியும், உப்பிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எடுத்துக்கலாம். நல்லா பெரிய வடையாக போட்டுட்டேன். மதியம் நான் சிக்கன் கிரேவி செஞ்சேன். வடைக்கு சைடிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வடைக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். 2வது தடவை போட்டுக்கிட்டேன். எடுத்துடலாம். நல்லா கலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். வேகாமல் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ பாருங்கள், எடுத்து தட்டில் பரிமாறியாச்சு. வடை, சிக்கன் கிரேவி, கேசரி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.